ஹலோ ஆல், டுடேஸ் டாபிக் வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஒரு நேச்சர் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கைக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையும் தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்பாவி மக்களினுடைய உயிரை வந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு போர் வந்து உடனடியாக சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்குள்ளே கொண்டு வந்து ஒரு சுமூகமான நிலை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிலவணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த ஒரு டாபிக் வந்து இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்குமான ஒரு போர் வந்து எப்படி ஹெஸ்போல்லா ஹவுதீஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வடிவமைத்த ஒரு ட்ரோனை ஹவுதீஸ் வந்து ஏமனில் இருந்து இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் வந்து ஏற்படுத்துகிறாங்க. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேலே ஹவுதீஸ் அமைப்பினர் வந்து ஏமன்லேருந்து இந்த அட்டாக்கை நிகழ்த்துறாங்க. இதில் ஒரு பர்சன் இறந்துட்டாங்க, 10 பேர் பாதிப்படைஞ்சாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ரெட் சி போர்ட்டில் ஹொடிடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அட்டாக் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு கவுண்டர் அட்டாக்காக செப்டம்பர் 15 மிசைல் அட்டாக் வந்து ஹவுதீஸ் வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து உடனடியாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கக்கூடிய இந்த போர் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த ஒரு டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரோட ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7000லேருந்து 10,000 டாக்டர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஜூனியர் டாக்டர்ஸ் ரீக்ளைம் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேலிஸ் மார்ச்சஸ் எல்லாம் ஏற்படுத்தி பலவிதமான பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு, அதாவது 5 கட்டமாக மம்தா பானர்ஜி வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகி இப்போ லாஸ்ட்டாக செப்டம்பர் 16 ஓரளவுக்கு ஒரு சுமூகமான ஸ்மூத்தான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் ரீப்ளேஸ் பண்ணணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற பல கட்ட கோரிக்கைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே மம்தா பானர்ஜி நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 100 crore வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாசிட்டிவான நோட்டில் வந்து இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட்டிஃபைட்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது. அதாவது ஸ்ட்ராங்காகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உருமாற்றம் அடைஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் வந்து ஃபோர்ட்டிஃபைடு. நெக்ஸ்ட் ஒன் டிட்டரிங்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது. அதாவது பேட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை ஒரு விஷயம் டிசைட் பண்ண விடாமல் பண்ணுறது, சரிங்களா? டிசைட் பண்ணுறதுக்கு யோசிக்க வைக்கிறது தான் வந்து டிட்டரிங். டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா அதிர்ச்சி, சரிங்களா? தோல்வி, பேரிடர், ஓகே, கிரேட் டேமேஜ் எல்லாமே வந்து டிசாஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்லான்ச் அப்படிங்கிறது இடம்பெயர செய்தல். அதாவது ஒரு கரெக்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருந்து இடம்பெயர செய்தல் தான் வந்து டிஸ்லான்ச். டிம்னிஷிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? டிக்ரீஸ் ஆகிறது, லெஸ் இம்பார்ட்டண்ட் ஆகிறதையுமே டிம்னிஷிங்னு சொல்லுவோம். டெட்டரியேட்டட் அப்படின்னா வேர்ஸ் ஆகுறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேலும் வேர்ஸ் ஆகிறது தான் டெட்டரியேட். ஆஃபிங் அப்படிங்கிறது இமீடியட் ஃப்யூச்சர், அதாவது நியர்பையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த கோணம் தான் வந்து ஆஃபிங். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ட் பார்ட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய சி வியூ, அதையுமே வந்து ஆஃபிங்னு சொல்லுவோம். என்ட்ரென்ச்ட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறது. இன்கிரெயின்டு அப்படின்னா ஊடுருவி இருக்கக்கூடியது, சரிங்களா? அந்த வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, டிஃபிகல்ட் டு சேஞ்ச் தான் வந்து என்ட்ரென்ச்ட். நெக்ஸ்ட் ஒன் கன்சீடிங் அப்படிங்கிறது, அதாவது ஒரு உண்மை தன்மை அப்படிங்கிறத ஒரு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு அது விருப்பமோ அது அல்லது ஏற்புடையதாகவோ இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவாங்க, சரிங்களா? இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு பொருளை வந்து விட்டு கொடுத்துருவாங்க, அதை கையகப்படுத்திக்க அலோவ் பண்ணிடுவாங்க, அதையுமே வந்து கன்சீடிங்னு சொல்கிறோம். ஸோ விருப்பம் இல்லாமல் ஏற்புடையதாக இல்லாமல் ஒரு பொருளை விட்டு கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, சரிங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதையுமே கன்சீடிங்னு சொல்கிறோம். கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் இருக்கும் இல்லையா? ஒரு ஆக்டிவிட்டியோட பேசிக் லெவல், ஒரு ஆர்கனைசேஷனோட பேசிக் லெவலை தான் நம்ம கிராஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். பெல்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக வந்து ஃபால் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து பெல்ட்டிங், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் சொல்லலாம். ரெயின் வந்து மழை பொழிவை வந்து பெல்ட்டிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம்ல, பெல்ட்டிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெல்ட்டிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கல் எறிந்து தாக்குதல் ஏற்படுத்துகிறதா வந்து பெல்ட்டிங். இம்பாஸ் அப்படிங்கிறது இக்கட்டான நிலை, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், சரிங்களா? அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தடையான ஒரு நிகழ்வை தான் இம்பாஸ்ன்னு சொல்கிறோம். அக்யூட்னா ரொம்ப சீரியஸாக கிரேட்டாக இருக்கிறது, அதே மாதிரி ஈஸியாக டேஞ்சர் ஆகிறது, குயிக்காக டேஞ்சர் ஆகிறதையுமே நம்ம அக்யூட்னு சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் விஃப்ங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஸ்மெல்லை வந்து நம்ம வந்து உணர்கிறோம் இல்லையா? லாங் லாஸ்டிங்காக இல்லாமல் உடனடியாக வந்து அந்த ஸ்மெல் வந்து
மறைந்து போகிறது தான் வந்து விஸ். கால் ஆஃப்ங்கிறது கேன்சல் பண்ணுறது, அபேண்டன். சரிங்களா? அதுதான் வந்து கால் ஆஃப். ஏலியனேட்டட் அப்படின்னா, அதாவது ஒருத்தங்கள வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணவே விடலையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிறதாகட்டும், அல்லது நமக்கு உரிமை இல்லையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிறதாகட்டும், அந்நியப்படுத்துறது. சரிங்களா? அதாவது அவங்களுடைய ஒப்பீனியனை, நம்மளுடைய ஒப்பீனியன் அவங்க வந்து நம்மளுடைய ஒப்பீனியனை அவங்க கேட்டுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலையும், அதே மாதிரி நமக்கு உரிமை இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலையும் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஏலியனேட்டட். சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போர் நிறுத்த உடன்பாடு, அதாவது ஒரு அக்ரிமெண்ட். சரிங்களா? ஒரு 2 குரூப்ஸுக்கான ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுறக்கூடிய அக்ரிமெண்ட் தான் வந்து சீஸ்ஃபயர். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.